வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 8/1/2024 14/1/2024 வரை உள்ள ஆங்கில நாட்களுக்கும் மார்கழி 23 மார்கழி 29 வரை உள்ள தமிழ் நாட்களுக்கு உண்டான வார பலன்களை பார்க்க போகின்றோம். நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறீர்கள், அதற்காக உங்கள் நன்றி. அந்த கேள்விகளிலிருந்து சில கேள்விகளுக்கு என்னால் தெரிந்த பதில்களை சொல்கிறேன். சார், நல்ல ஜோதிடரை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது? இதற்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். எந்த ஒரு ஜோதிடரும் நான் தான் நல்ல ஜோதிடர்னு அவர் சொல்லிக்கொண்டு தான் இருப்பார். ஜோதிடம் என்பது எப்பொழுதுமே ஒரு மருத்துவரும் ஜோதிடரும் என்பது மனதிற்கு பிடித்த விஷயங்கள். நீங்கள் எந்த ஜோதிடரை பார்த்தாலும் சரி, அவர் சொன்ன விதங்கள், அவர் சொன்ன பலன்கள், அவர் சொன்ன விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதா, இதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். சிலது நடக்கலாம், சிலது நடக்காமல் போகலாம். எப்படி ஒரு மருத்துவர் இடத்தில் போனால் நமக்கு இந்த நோய் சரியாயிடும் நீங்கள் நம்புறீங்களோ, அதுபோல் தான் ஜோதிடம். ஜோதிடரை நீங்கள் சந்தித்த பிறகு உங்கள் மனபாரம் இறங்க வேண்டும். மனபாரம் ஏறக்கூடாது. அது ஏதாவது ஒரு விஷயங்கள், நான் பெரிய ஜோதிடன் என்று ஜோதிடர் சொல்லலாம். ஆனால் பெரிய ஜோதிடனா இல்லையான்றது மக்கள் சொல்ல வேண்டும். மக்கள் சொல்ல வேண்டும் என்றால் அவரிடத்தில் சென்று வந்த மக்களுக்கு அவர் கூறிய விஷயங்கள் நடக்க வேண்டும். ஜோதிடம் விளம்பரத்தின் மூலியமாக பரவுவதை விட, எப்படி ஒரு நல்ல டாக்டர் இருந்தால் வாய்மொழியால் இந்த டாக்டர்கிட்ட போனேன், ஒரு ஊசி போட்டேன், எனக்கு சரியாச்சு, இந்த டாக்டர் தான் என்னை காப்பாற்றினாருன்னு வாயு மூலியமாக பரவக்கூடிய விஷயம்தான் பலம். நண்பர்கள் வாயிலாக, உறவினர்கள் வாயிலாக, அல்லது ஏதாவது மீடியாக்களின் வாயிலாக. ஏனென்றால் ஜோதிடம் என்பது எல்லாம் மனம் சார்ந்த விஷயம். ஆசிரியர், ஜோதிடர், மருத்துவர், கடைக்காரர், மளிகை கடைக்காரர், இதெல்லாம் உங்களுக்கு ஆத்ம ரீதியாக இருந்தால்தான் மனம் ஒட்டும். ஸோ மனம் ஒட்டக்கூடிய விஷயத்திற்கு நீங்கள் தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். செல்வியிடத்திலே போனால் எனக்கு சரியா இல்லைன்னா திருப்பி வரக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராவது கம்பல் பண்ணால் கூட எனக்கும் அவருக்கு சரி வரலைங்க, எனக்கும் அவருக்கு செட் ஆகலைங்கன்னு விட்டுருணும். ஏன்னா நம்ம ராசிக்குமே ஜோதிட ராசிக்குமே சில டைமில் செட் ஆகாது. அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் செட் ஆகலாம், உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ அவங்கள தொந்தரவு பண்ணாமல் விட்டுட்டு, உங்களுக்கு சரி வரலைன்னா உங்களுக்கு யார் இடத்துல சரி வருகிறதோ அவரை பார்க்கணும். அதுதான் ஜோதிடம். புரிகிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. ஜோதிடர் சொல்லக்கூடிய பலங்கள்லாம் உள்வாங்கி மனதில் உள்ளே தைத்து அது உண்மையாக நடக்கின்ற பட்சத்தில் அவர் உங்களுக்கு நல்ல ஜோதிடர் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். உங்களுக்கு நல்ல ஜோதிடர் என்பதனால் அவர் பெரிய சிறந்த ஜோதிடராக நீங்கள் சொல்ல வேண்டாம். எனக்கு செட் ஆகிறது, என்னுடைய வேவ் லென்த்துக்கு இது சரி வருகிறது. அந்த வேவ் லென்த் என்பது தான் ஜோதிடத்தில் மிக மிக முக்கியம். அவர் சொல்லக்கூடிய நல்ல பலன்கள் பலிக்கலாம், கெட்ட பலன்கள் பலிக்கலாம். ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இது மாதிரி இந்த நேரத்தில் நடக்கலாம் என்கலாம். அதெல்லாம் பலன் அமைப்பவர். நெல்லை வசந்தன் ஐயா அவர்கள் சொல்வார்கள், ஜோதிடனுக்கு வரக்கூடியவர்களுக்கும் பந்தம் இருந்தால்தான் அந்த உறவை தொடருமா. பந்தம் என்பது எப்படின்னா இறைவன் போடணும். 20 வருடம் 30 வருடமெல்லாம் தொடர்புகளில் ஜோதிடத்தில் இருக்கிறார்கள். அதுபோல் பந்தம், பாண்டிங், இதெல்லாம் மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால் நல்ல ஜோதிடர் கெட்ட ஜோதிடர் என்பதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு கோள்களுக்கு, உங்களுடைய லக்னத்திற்கு, உங்களுடைய கிரகத்திற்கு அந்த ஜோதிடர் மேட்ச் ஆவாரா என்பது தான் முக்கியம். எப்படி பொருத்தம் பார்த்து திருமணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ, உங்களுடைய ராசி நட்சத்திரம் உங்களுடைய லக்னத்திற்கு
அந்த ஜோதிடர் செட் ஆனார் என்றால் உங்களுக்கு அவர் ஒரு நல்ல ஜோதிடரே தான் என்பது என்னுடைய கருத்து. அடுத்த கேள்வி, இறைவன் மகான்கள் உள்ள வித்தியாசம் என்ன? அதன் பலன்கள் வேறுபடும். இறைவன் எங்கும் இருப்பான், எதிலும் இருப்பான். அதுதான் இறைவனுடைய தத்துவம். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். இறைவனை யாராவது பார்த்திருக்கிறார்கள் என்றால் இவர் பார்த்திருக்கலாம், அவர் பார்த்திருக்கலாம் என்று நாம் சொல்லலாம். இறை தூதர்களாக காணப்படுபவர்கள் தான் மகான்கள். அந்த இறை தூதர்கள் என்பது மகான்கள். இந்த மகான்களின் அனுகிரகம் கிடைத்தாலே இறைவன் நம்மளை ஆட்கொண்டான் என்று தான் அர்த்தம். உலகம் ஆரம்பித்திலிருந்து சித்த புருஷர்கள், ஞானிகள், மகான்கள் எப்பொழுதும் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். கோடிகளில் ஒருத்தருக்கு தான் அந்த பிராப்தத்தை இறைவன் கொடுக்கின்றான். அது எல்லா மதத்திலும் அது உண்டு. அதனால்தான் அவர்களை இறை தூதர்கள் என்று சொல்கிறார்கள். எல்லா ஊரிலையும் எல்லா இடத்திலும் உண்டு. பேண்ட் போட்டிருக்கக்கூடிய மகான்கள் கூட உண்டு. ஆனால் எல்லாமே நாம் சொல்வது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஸ்பரிசம் சம்பந்தப்பட்ட விஷயம். அவர் உச்சி தலையில் எனக்கு கை வைத்தாலே எனக்கு ஏதோ ஒன்று என்னை ஆட்கொள்கிறது என்று சொல்வார்கள். அவர் பாதத்தில் நான் போய் தொழுதாவே எனக்கு ஏதோ என்னை அறியாமல் கண்ணீர் வருகிறது என்று சொல்வார். அவரை பார்த்தாலே போதும் எனக்கு நல்லது நடக்கிறது என்று சொல்வார்கள். அதுதான் மகான்களுடைய மகிமைகள். நிறைய மகான்கள் இந்த உலகத்தில் தோன்றியிருக்கிறார்கள். அதுவும் தென்னாட்டிலெல்லாம் லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய விஷயம். மகான்களுடைய அனுகிரகம் என்ன? மகான்கள் என்றால் என்னென்ன? இந்த மனித குலத்தில் அவதரித்து அவர்கள் செய்த நல்ல விஷயங்கள், மக்களை நல்வழிப்படுத்திய விஷயங்கள், மக்களுக்கு அவர்கள் செய்த அனுகிரகங்கள், தலைமுறை தலைமுறையாக வாழையடியாக ஜீவசமாதிகள், அங்கிருந்து நம்மளை ஆட்கொண்டு அருள் புரிக்கக்கூடிய மகான்கள். எக்ஸாம்பிள்லாம் ராகவேந்தர் எடுத்துக்குங்க. எனக்கு குரு என்றதுனால நான் சொல்கிறேன். அதனால் எல்லா குருவும் குருவே, யாரையும் தாழ்த்துவதோ இது பண்ணுறதோ கிடையாது. நிறைய பேர் சமீப காலமாக கனகப்பட்டி ஐயா சொல்வார்கள், லட்சக்கணக்கான மக்களுக்கும் அவருக்கும் இந்த தொடர்பு, ஆட்கொன்ற தொடர்பு, அந்த வெறி கொண்டு அந்த கனகப்பட்டி ஐயாவை இப்பொழுது மக்கள் ஒரு அப்படியே பரவசத்துடன் போகிறார்கள் என்றால் சத்தியமும் சக்தியும் இருந்தால்தான் நடக்கும். அவர் இருந்த காலத்தை விட அவர் மறைந்த காலத்துக்கு அப்புறம் அவர் புகழ் வளர்கிறது இல்லையா, அதுதான் மகான். மறைந்து ஆத்மாக்கள் இருந்து ஆசீர்வதிக்கக்கூடியது தான் மகான்கள். எனவே இறைவனை நாம் காண்பதோ நம்ம ஸ்பரிசம் செய்வதோ நமக்கு தெரியாத விஷயம். மகான்களை இறைவனாக பார்ப்பது விசேஷம். எந்த செயல் செய்யும் முன்பே விநாயகரை முன்வைக்க காரணம் என்ன? ஒன்றுமே இல்லை, சிம்பிள். முதன்மையானவர், அவ்வளோதான். விக்னங்களை தீர்க்கக்கூடியவர். அதனால தான் விநாயகர். விநாயகருக்கு என்ன, எந்த காரியம் ஆரம்பித்தாலும் அவர் ஒரு தடை வரும். அந்த தடை மொத்தமாக வரக்கூடாது, நிம்மதியாக இருக்கணுன்றா விநாயகரை ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு தான் ஆரம்பிக்கணும். எல்லா நல்ல விஷயத்துக்கும் அது எதுவாக இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, நிலம் வாங்குறதா இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கிரகப்பிரவேசம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கடை திறக்கிறதா இருந்தாலும் சரி, சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா பூஜைக்கும், பொங்கல் இருந்தாலும் சரி, தீபாவளியாக இருந்தாலும் சரி, விநாயகர் ஃபோட்டோவுக்கு ஃபஸ்ட்டு தீபம் காட்டிட்டு தான் மற்றது.
விநாயகர் முதற்கண் கடவுள், அவ்வளோதான் அதனுடைய சூட்சமம். அது ஏன் எதுக்கு எல்லாம் கிடையாது. நம்ம முன்னோர்கள் எல்லா விஷயத்திற்கும் ஒரு சூட்சமத்தை வைப்பார். ஒரு மஞ்சளை உருட்டி வைத்தாலே அங்கே விநாயகர் வந்து விடுகிறார். சாணியை பிடித்து வைத்தாலே விநாயகர் வந்து விடுகிறார். அவர் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவர், வியாபித்து இருக்கக்கூடியவர். முதலில் அவரை வணங்கிவிட்டு ஆரம்பிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நமக்கு நல்லதையும் சந்தோஷத்தையும் அது தடையில்லாமல் நடக்கும். அந்த தடைகள் வராமல் இருக்கிறதுக்கு விநாயகர் முக்கியம். இவ்வளோதான். ஸோ இதிலெல்லாம் சும்மா ரிஷி மூலம் நதி மூலம்லாம் நோண்டின்னு இருக்காது. விநாயகரை கும்பிடுங்கள், மற்ற தெய்வம்லாம் உங்களை தேடி வரும். நல்லது. ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 8/1/2024 முதல் 14/1/2024 வரை உள்ள நாட்களுக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மனதிற்கு பிடித்த தெய்வங்களில் ஏதாவது ஒன்றை வணங்கிக் கொள்ளுங்கள். அது பெரிய அளவு அனுகூலம் கிடைக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். ஏதாவது ஒரு யோசனை வந்து கொண்டே இருக்கும். இது எல்லாரிடத்திலும் பகிர்வதனால் உங்களுக்கு தேவையில்லாத உங்கள் மீது தவறு இருக்குமோ என்ற ஒரு எண்ணம் ஏற்படும். வேண்டாம். தவறே நீங்கள் எதுவுமே செய்யாமல் சில டைம் கெட்ட நேரங்கள் காணப்படும். வருத்தப்பட வேண்டாம். தை மாதத்திலிருந்து படிப்படியாக எல்லா விதமான கஷ்டங்களும் விலகும். உத்தியோகத்தில் தேவையில்லாத குழப்பம், குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பம், பயணங்களில் தேவையில்லாத குழப்பம் எல்லாம் தீரும். தீரக்கூடிய நாள்கள் வந்து விட்டது. விநாயகரை பிடித்து கொள்ளுங்கள். நிறைய விஷயம் நல்லது நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். விடாத உங்களுடைய நம்பிக்கை, தெய்வ பலம் எதிரிகளிடத்திலிருந்து எல்லா இடத்திலிருந்தும் காப்பாற்றும். பெரிய அளவுக்கு உங்களுடைய அனுகூலம் கிடைக்கும். பெரிய சாதனைகள் செய்வீர்கள். தொடர்ச்சியாக இருந்த மன கஷ்டங்கள் படிப்படியாக தீரும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் சாதனையை ஏற்படுத்தி தரும். உறவினர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த கஷ்டங்கள் தீரும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த மன கஷ்டங்கள், சங்கடங்கள் எல்லாம் படிப்படியாக தீரும். பெரிய அளவு அனுகூலமும் பெரிய அளவு ஆச்சரியமும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் பலரால் பாராட்டப்படும். தொழில் நிமித்தம், உத்தியோக நிமித்தம், வியாபார நிமித்தம், படிப்பு நிமித்தமாக நம்பி கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை பெரிய அளவுக்கு செய்து சாதனை படைப்பீர்கள். அரசு துறை, அரசியல்வாதிகளில் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதையெல்லாம் பெரிய அளவுக்கு ஜெயத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் தவிடுபடியாகக்கூடிய காலகட்டம். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். அந்த நம்பிக்கை உங்களை ஆச்சரியப்படுத்தும். திடீர் அதிர்ஷ்டங்கள் திக்குமுக்காட வைக்கும். இதற்கெல்லாமா நாம் யோசித்தோம் என்று நீங்களே வருத்தப்படக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். முன் வைத்த காலை பின் வைக்காமல் முன்னேறி செல்லக்கூடிய அமைப்பு மேஷத்திற்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அடக்கி வாசிங்க. குடும்பத்தில் குழப்பங்கள் வேண்டாம். வெளியிடத்தில் செல்லக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். மேலதிகாரிகள் விஷயத்தில் யாரிடத்திலும் பகிர்ந்து கொண்டு தேவையில்லாத குழப்பத்துக்கு ஆட்படாமல் இருப்பது நன்மை. முடிந்த அளவுக்கு பெருமாள், தாயார், அனுமன் இருக்கக்கூடிய கோயிலுக்கு செல்வது நன்மை. தலைவலி சம்பந்தப்பட்ட, ஒத்த தலைவலி சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் கவனம். அதே சமயம் தேவையில்லாத சிலருடன் வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனை தீர்ந்து சுமூக உறவு ஏற்படும். பெரிய சாதனைகளை செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். ராகு 11ல் இருப்பதனால் எல்லாவற்றிலையும் சாதிப்பீர்கள். உங்களுக்கு எதிராக சில கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தவர்களே உங்களிடத்தில் சரணாகதி அடையக்கூடிய காலகட்டம். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு அனுகூலத்தை தரும். குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது.
பதட்டம் இல்லாமல் முன்னேறுவது நன்மை ஏற்படுத்தி தரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு திடீர் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தாலே எல்லா காரியங்களும் கைகூடும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில், புதிய முதலீடுகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம். மற்றபடி எல்லாத்தையும் ஸ்மூத்தாக கொண்டு போங்க. கூட்டு தொழிலில் ஆவேசப்படுவதை நிறுத்திவிடுங்கள். தேவையில்லாத பதட்டத்தை ஏற்படுத்தும். கூட்டாளிகள் விஷயத்தில் சிறிது விட்டு கொடுத்து போங்க. அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்றால் சிறிது அடக்கி வாசிங்கள், எல்லாம் செய்யலாம், நன்றாக தான் வரும். சனியுடைய அமைப்பு மிகப்பெரிய ஏற்றத்தை காணப்பட்டாலும் தொழிலில் ஒரு பயம் காணப்படும். அது தேவையற்ற பயம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். ரிஷபம் இடமாற்றத்திற்கு உண்டான அமைப்பு கண்காடாக ஏற்படும். எந்த மாற்றங்கள் வந்தாலும் அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோகத்தின் அளவு பன்மடங்காக உயரும். எதிர்பார்க்காத விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். திடீர் செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு. எடுத்த காரியத்தில் காணப்பட்டிருந்த பலவிதமான சிக்கல் தீரும். மகான்கள் வழிபாடு சகல விதத்தில் நன்மை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய வாரம் இது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கு சிக்கல்கள் அதிகரிக்கலாம், வேண்டாம், தவிர்த்து கொள்ளுங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆவேசப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். நல்ல முன்னோக்கி செல்லக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் மட்டும் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். அஷ்டம சனி விலகி இருக்கிறதுலே உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். வேற்று மதத்தினரால் ஆதாயம் கிடைக்கும். அந்த ஆதாயங்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, குடும்ப நிமித்தமாக இருந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி காணப்படும். பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி தரும். பெரிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். ஆவேசப்படாமல் இருப்பது நன்மை தரும். முதுகு, வயிறு, கழிவுகள் போன்ற இடத்தில் கவனம். சிலருக்கு அலர்ஜியும் தொந்தரவு பண்ணலாம். எல்லாவற்றிலும் நிதானத்துடன் மிதுனம் முன்னேற 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 நன்மைகள் காணப்படும். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. எல்லா சுபகாரியமும் கைகூடுவதை கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய ஏற்றத்திற்கு ஆட்படலாம். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது பலரால் பாராட்டப்படும். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். பெற்றோர் பெரியோருடன் இருந்த மனத்தாங்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். பெரியோர்களுடன் இணக்கமாக பேசுங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவட்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். சிவனை கும்பிடுவது சகல விதத்தில் ஏற்றம். சிவன் வழிபாடு சகல விதத்தில் நன்மை. தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். தொழில் முறையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அந்த முன்னேற்றம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை சுமூகமாகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். தேகாரோக்கியத்தில் பாதத்தில் மட்டும் சிறிது கவனம். உடற்பயிற்சி செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அந்த பாதிப்பும் இல்லை. கடல் கடந்த உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். தான் தோன்றித்தனமாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு பெரிய அளவுக்கு தொழிலில் அனுகூலம் காணப்படும். கான்ட்ராக்ட் போன்ற தொழிலில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் அளவு ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோக நிமித்தமாக நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும்.
திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய அமைப்பு காணப்படும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். எலெக்ஷன் பற்றி கூட்டுகள் மற்ற விஷயத்தை எல்லாம் ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு ஜெயத்தை ஏற்படுத்தும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். மேலதிகாரிகள் உங்களை நம்பி முழு பொறுப்புகளையும் ஒப்படைக்கக்கூடிய காலகட்டம். அந்த பொறுப்புகளை சரியாக முடித்து கொடுப்பது தான் ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்தை மற்றவர்கள் பார்த்து அதிசயிப்பது அதை விட ஆச்சரியம். தேகத்திலும் மனதிலும் சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாமே. வயிற்று உபத்திரம் மிக கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். சனியுடைய சாரம் இருப்பதனால் அனுமனை பிடித்து கொள்ளுங்கள். வெளிவட்டாரத்திலும் சரி குடும்பத்திலும் சரி பெண்கள் விஷயத்தில் ஆண்களாக இருந்தால் கவனம், ஆண்கள் விஷயத்தில் பெண்களாக இருந்தால் கவனம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. தொடர்ச்சியாக இருந்த சிக்கல்கள் தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு. நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டம். உத்வேகத்துடன் நீங்கள் நினைத்த காரியங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தாருடன் பயணங்கள் சமயத்தில் கூட வாக்குவாதம் வேண்டாம். உறவினர்கள் முன்னாடி நண்பர்கள் முன்னாடி குடும்பத்தாரை பற்றி தவறாக பேசுவதை தவிர்த்து கொள்வது நன்மை தரும். பெற்றோர் பெரியோருக்கு இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி காணப்படும். ஆச்சரியமாக இருக்கும். பெற்றோர் பெரியோருக்கு அவர் தொழில் சார்ந்தோ இல்லை மனம் சார்ந்தோ பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சிம்மராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் அது அளவுக்கு பெரிய அளவுக்கு ஆச்சரியத்தை தரும். குலதெய்வ வழிபாடுகளை எல்லாம் முடித்து கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த கஷ்டத்தை தீர்த்து கொடுக்கும். எடுத்த காரியத்தில் நல்ல ஜனமும் நல்ல அனுகூலமும் காணப்படும். வண்டி வாகன மாற்றங்கள் சுபிட்சத்தை ஏற்படுத்தும். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். சுபகாரியங்கள் அனைத்து விஷயத்திலும் ஏற்றத்தை தரும். தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் இவ்வளவு ஆவேசப்படுவது சிம்மத்திற்கு தேவையா என்பதை மட்டும் யோசித்துக் கொள்ளுங்கள். வேற்றுமொழி மனிதர்கள் ஆதாயம். எந்தவித பயணங்களும் உங்களுக்கு ஆதாயம். பயணங்களால் கஷ்டங்கள் வருகிறது என்று சொன்னால் உங்கள் ஜாதகம் சரியில்லை என்று அர்த்தம். பயணங்களால் சந்தோஷமும் ஆதாயமும் தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடன் நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த அமைப்பு சந்தோஷமாக சந்திக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். எல்லா விஷயத்திலும் ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு சிம்மத்திற்கு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும். வெற்றிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய அமைப்பு காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். சுபகாரியத்தை எல்லாம் தள்ளி போடாமல் டக்கு டக்கென்று இப்பொழுதே முடித்து கொள்பவர்கள் புத்திசாலி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவு, தாய்வழி உறவு தகராறு வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயம் முடிவுக்கு வரும். உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏற்படும். நீங்களே பணம் கொடுக்க வேண்டும் என்றாலும் அதில் உங்களுக்கு ஒரு நேரம் கிடைக்கும். அப்பாடா என்று மூச்சு விட்டு கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழில் டெவலப் ஆகிறதுனால் பழைய கடன்களை செட்டில் செய்யலாம். உத்தியோகத்தில் வேறு உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆச்சரியத்தின் அளவு பன்மடங்காக உயரும். திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தை பெற்றுத்தரும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குரு வழிபாடு சகல விதத்தில் நன்மை தரும். பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த குடும்ப சண்டைகள், மன சண்டைகள் எல்லாம் நீங்கும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். இதய பகுதியில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள், பிரஷர் பகுதியில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள் மட்டும் மருந்து மாத்திரைகளை தவற விடாமல் எடுத்துக்கொண்டாலே போதும்.
படைப்பாளிகள், கலைத்துறையினர்களுக்கு, மீடியா பர்சன்ஸுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம், அவார்டெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். வாழ்க்கையிலே முதலாக அவார்டு வாங்கினேன் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி பிரமிப்பாக்கும். ராகு கேது இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜென்மத்தில் கேது, 7ஆம் இடத்தில் ராகு. குடும்பத்தில் சண்டை வேண்டாமே. குடும்ப சண்டை சிக்கலாகிவிடும். குடும்ப சண்டை அவமானத்தை ஏற்படுத்தும். அதை தவிர மற்ற விஷயங்கள்லாம் சாதகத்தை ஏற்படுத்தும். நல்ல முன்னேற்றங்கள் தொடர்ச்சியாக காணப்படும். பதட்டம் இருந்த அமைப்பு நிவர்த்தி காணப்படும். உத்தியோகத்தில் மாற்றம், தொழிலில் மாற்றம், வியாபாரத்தில் மாற்றம், படிப்பில் மாற்றம் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு எல்லா மாற்றமும் உங்களுக்கு தேடி வரும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வீர்கள். புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரும். ஆக மொத்தத்தில் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் கன்னியாராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது சுபிச்சத்திலும் சுபிச்சம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதனான சனி சொந்த வீட்டில் இருப்பது சத்ரு ஜெயத்தை ஏற்படுத்தும். எனவே சத்ரு ஜெயம் உங்களுக்கே. ஆனால் அது சத்ருக்களுடன் எதற்கு தகராறு என்பது எனக்கு கேள்வி. ஜோதிட நேர நிகழ்ச்சி நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். முருகனை பிடித்து கொள்ளுங்கள். வேற என்ன வேணும்? சுப்பிரமணிய புஜங்கத்தை கேளுங்கள். எல்லா காரியமும் ஜெயம் காணப்படும். சூரியன் தனுசுவில் இருப்பதனால் எல்லாம் தொட்டது தொலைவும். உங்களுடைய துணை அல்லது துணைவியாருக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படும். எல்லாவற்றிலும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும். மனதில் இருந்த கஷ்டங்கள் குறையும். தொலைதூரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவீர்கள். உத்தியோக நிமித்தமாக இருந்த கஷ்டங்கள் தீர பெரிய அளவு சந்தோஷத்தை தரும். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி ஏற்படும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். வயிறு, காலு, முதுகு இதை சொல்லிக்கொண்டு தான் இருப்பேன். நீங்கள் தான் உங்களை அதை சரி செய்து கொள்ளுங்கள். சனியுடைய தாக்கம் வயிற்று பகுதியை தொந்தரவு பண்ணும். எனவே உணவு விஷயத்தில் மிக கவனம். தினமும் நல்ல நாட்டு மருந்தரோ அல்லது நம்ம யூடியூபில் சொல்லக்கூடிய மருத்துவர்களுடைய ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை. தொலைதூரத்திலிருந்து நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அரசு துறையில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும். அரசியல்வாதிகளுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி காணப்படும். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்று காணப்படும். கண்டிப்பாக உங்களுடைய அனுகிரகம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் குறையும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி காணப்படும். நீண்ட நாட்களாக வராத பணங்கள் வரக்கூடிய அமைப்பு காணப்படும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் ராகுவால் ஏற்படும். பயணங்களில் திருப்தி ஏற்படும். சிலருக்கு பயணங்கள் அலைச்சலாக மாறும். ஆனால் உங்களுக்கு பயணங்கள் லாபங்களாக மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தேக ஆரோக்கியத்தில் கவனம். அசிடிட்டி போன்ற விஷயத்தில் அதிக கவனம். கண்டிப்பாக துர்க்கை வழிபாடு சகல விதத்தில் நன்மை. எடுத்த காரியத்தில் ஜெயம். வார்த்தைகள் விஷயத்தில் மிக கவனம். சிலருக்கு திடீரென்று சுவாசத்திலேயோ சளி தொந்தரவோ ஏற்படலாம். சாதனைகளை செய்யக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் ஏற்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். வீடு கட்டுவதைப் போல் கோயில் கட்டுவது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். எனக்கும் இந்த கோயிலுக்கும் என்ன சம்மந்தம்னு தெரில, ஆனால் எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னு பரவசத்துடன் சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். விழா கமிட்டியில் உங்கள் பேர் சேர்ப்பார்கள். நீங்கள் முன்னின்று நடத்தி கொடுங்கள் என்று கேட்பார்கள். அந்த அளவுக்கு முன்னேற்றம் காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் எல்லாம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். தொழில் அமைப்பு மிகப்பெரிய சீரும் சிறப்பு பெறும்.
உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விருச்சகத்திற்கு யோகமே. அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய விருச்சகம் கண்டிப்பாக முன்னேற்றி செல்லலாம். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்ற அமைப்பு பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த பலவிதமான சங்கடங்கள் தீர்வது மனதில் இருந்த கஷ்டத்தை தீர்க்கும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலையும் காப்பாற்றலாம், வெளிவட்டாரத்திலே காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை கனிந்து வரக்கூடிய நாள். கனிந்து வரக்கூடிய நாள்களை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் நீங்கள் தான் இறங்கி செல்ல வேண்டும். அவர்கள் இறங்கி வருவார்கள் நினைத்தால் தவறாகிவிடும். வெளியிடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைப்பதற்கு உண்டான சாத்வீகம். சுபவரிய பிராப்தம் ஏற்படும். கடன் கண்டிப்பாக ஏற்படும். சுப செலவுகள் வர வேண்டும் இல்லையா? அப்போ கடன் வரணும் இல்லையா? கடன் வந்தால் தான் சுப செலவுகள். அந்த அளவுக்கு அனுகூலம் காணப்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி, திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். தொழிலில் இருந்த சிக்கல்களெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெருமாள் வழிபாடு விடாதீர்கள். பற்களை சரி செய்து கொள்ளுங்கள். காது மூக்கு தொண்டை விஷயத்தில் கவனம். உறவுகள், நட்புகள், பயணங்கள் அனுகூலத்தை தரும். தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்த மன கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொடர்ச்சியாக உங்களுடைய டெவலப்மெண்ட் பெரிய அளவுக்கு மற்றவர்களால் பேசப்படும். தொழிலில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் தீரும். சனியுடைய அமைப்பு உங்களை ஆச்சரியத்தில் திக்குமுக்காட வைக்கும். சனியால் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுடைய துணை அல்லது துணைவியாருக்கு யோகத்தை பெற்றுத்தரும். அவர்களுக்கு நல்ல பில்லராகி நீங்கள் இருப்பீர்கள். அவர்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்களும் வெயிலை கண்ட பனி போல் ஓடிவிடும். ஆச்சரியத்தின் அளவு அன்பாக காணப்படும். எல்லா விதத்திலும் நல்ல முன்னேற்றம் காணப்படும். இள வயதை சார்ந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகமும் அனுகூலமும் ஒன்றன் பின் ஒன்றாக வரும். அவர்களுடைய நீண்ட நாள் கனவுகளெல்லாம் நிறைவேறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். பூமியை விற்பது, வாங்குவது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய அமைப்பு தனுசுக்கு ஆரம்பித்து விட்டது. அசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். சுப செய்திகளில் இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படும். டக்கு டக்கு டக்கென்று சுபகாரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கைகூடுவது ஆச்சரியத்தின் உச்சியில் செல்லும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். மனதில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். சமூகத்தில் உள்ள பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஆச்சரியம் ஏற்படும். அந்த அளவுக்கு உங்கள் மீது நம்பிக்கை கொண்டு எல்லா விதமான அனுகூலமும் கிடைக்கும். மேலதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். ஒத்த தலைவலி போன்ற விஷயத்தில் இருப்பவர்கள் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது மட்டும் முக்கியம். கண்டிப்பாக எல்லா காரியமும் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது தனுசுக்கு ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் ஏற்றம். சூரியன் 12 மறைந்திருப்பதனால் திடீர் அதிர்ஷ்டம். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். 7 சனியுடைய ஜென்ம சனி விலகுவதே மனதில் தெம்பை ஏற்படுத்தும். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கவனம். கண்டிப்பாக சிவனை பிடித்து கொள்ளுங்கள். பெரிய அளவு அனுகூலம் இப்பொழுது இல்லை, எப்பொழுதும் காணப்படும். இந்திராட்சி கவசம் போன்ற மந்திர ஜபத்தை கேட்பது அனுகூலத்தை தரும். ராகு கம்பீரமாக இருந்து உங்களை காப்பாற்றுவார். எல்லா விஷயத்திலும் ஏற்றத்தை பெறும். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா பர்சன், கேமராமேன்ஸ்கெல்லாம் பெரிய அனுகூலம் காணப்படும். டபுள் ஓடி கிடைக்கக்கூடிய அமைப்பு காணப்படும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் காணப்படும். பணத்தட்டுப்பாடு தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். பணமே இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த மகர ராசிக்காரர்கள் சேமித்து வைக்கக்கூடிய அளவு ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஆச்சரியத்தை தரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும்.
உத்தியோக நிமித்தமாக நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி தரும். உத்தியோகம் என்ன செய்கிறோம் என்று தெரியாத வருத்தப்பட்டு கொண்டிருந்த மகர ராசிக்காரர்கள் விசிட்டிங் கார்டு நீட்டக்கூடிய அளவுக்கு உத்தியோகத்தில் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலிருந்து ஏற்படும். லாபம் அனுகூலம் காணப்படும். தேக ஆரோக்கியத்தில் பரிபூர்ணமாக நல்ல மருந்துகள் நல்ல மருத்துவர்கள் கிடைக்கக்கூடிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அப்பாடா இனி நமக்கு ஒன்றுமில்லை என்று நம்பிக்கை பெருமூச்சு விடுவீர்கள். தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீர 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 மனதில் இருந்த கஷ்டங்கள் தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகத்தையும் அனுகூலத்தை தரும். வண்டி வாகன மாற்றங்கள் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் குடும்பத்துக்கே ஏற்படுத்தி தரும். மகர ராசிக்காரர்களுக்கு வாகன அமைப்பில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதே மகர ராசிக்காரர்களுக்கு பாதி அளவுக்கு சந்தோஷமான சூழ்நிலை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு ஏற்படும். போடா எல்லாம் நாம் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படுவது தான் ஆச்சரியத்தின் அளவு என்பதையும் மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரர்கள் யோகிமானவர்கள். யோகமானவர்கள் என்பதை தான் யோகிமானவர்கள் என்று சொன்னேன். அப்பேற்பட்ட அற்புதத்தை பெற்றுத்தரக்கூடிய வாரம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். விடாமல் பிடித்து கொள்ளுங்கள். நரசிம்மர், அனுமன், கணபதி, ஜென்மசனி, முதுகு வயிறு பாதம் கவனம். உத்தியோகம் தொழில் வியாபாரம் கண்டிப்பாக சிறு சிறு செக்கள் இருந்தாலும் தீரும். கூடா நட்பு மட்டும் கேடுவிலை. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும். சுபவிரய பிராப்தங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சுபவிரயத்தை தள்ளி கொண்டு போவாதீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவியுடைய சண்டை சச்சரவு பெரிதாகலாம். யாரிடத்திலும் ஏதாவது பிரச்சனை என்றாலும் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டிக்கொள்வது நன்மை தரும். நாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கிரகச்சாரம் சரியில்லை என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அண்டையலார் வீட்டு சண்டை கூட நமக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனையோ சங்கடமோ ஏற்படுத்தி விடலாம். அதனால் கஷ்டங்கள் ஏற்பட்டுவிடும். கட்டிக்காத்த கௌரவத்திற்கு பாதிப்பு ஏற்படும். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். யோசனை 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 யோசனையை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். திடீர் அதிர்ஷ்டம் நல்ல முன்னேற்றத்தையும் அனுகூலத்தை தரும். குழந்தைகளுடைய சுபகாரிய தடைகள் தான் மனதிற்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். குலதெய்வத்தை போயிட்டு சந்தோஷமாக பார்த்து விட்டு வருவதே நன்மை தரும். ஆச்சரியத்தக்க அளவுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கு உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கக்கூடிய கும்பத்திற்கு கஷ்டங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வாகனத்தில் மட்டும் வித்தைகள் கூடாது. இரவு நேர பயணங்களாக இருந்தால் ஒரு சிதறக்காய் ஒடித்து விட்டு செல்வதே நன்மை தரும். தொலைதூர பயணங்களில் அந்த வேக கட்டுப்பாடுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. முந்தக்கூடிய ஸ்பீட் மிஷினை வைத்து கொண்டு முந்தி 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 போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள். வாழ்க்கையில் முந்தி விடாதீர்கள். உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதிய முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறதாக இருந்தாலும் கலந்தாலோசித்துட்டு எடுக்கணும். பண விஷயத்தில் மிக மிக கவனம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம். தேவையில்லாத வாக்குவாதங்கள் எல்லா விதத்திலும் சிக்கலை ஏற்பட்டும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது கும்பத்துக்கு மிக முக்கியம். தொழிலில் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். புதிய பொறுப்புகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு ஜென்மசனியில் கூட ஏற்படும். 30 வயதை கடக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு யோக பலங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ராகு பகவான் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் படிப்படியாக குறையும். சத்ரு நாசம் ஏற்படும். உத்தியோகத்தில் தொலைதூரத்தில் நன்மைகள் காணப்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாம் சூரியனால் கிடைக்கும். பணத்தட்டுப்பாடு தீரும். தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் தீரும். 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் கண்டிப்பாக தேகாரோக்கியத்தில் இருந்த பதட்டம் குறையும். எல்லாவற்றிலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும். தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் நீங்கும். டக்கு டக்கென்று நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படும். உடற்பயிற்சியை மறந்து விடாதீர்கள் ஐயா அம்மா.
2 பேர் யாராக இருந்தாலும் உடற்பயிற்சி மறந்து விடாதீர்கள். ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருள்களை கை மீறி போகக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ராகு காயத்ரி ஜபிக்க ஜபிக்க நன்மைகள் காணப்படும். தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த கஷ்டங்களை நீக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். எதிரிகள் விஷயத்தில் மட்டும் அடக்கி வாசிப்பது நன்மை தரும். அதே சமயம் கோர்ட்டு வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தி தரும். வங்கி பணம் கடன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும். அதை சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய பயணங்கள் எல்லாம் பெரிய அளவு சந்தோஷத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். திடீர் அதிர்ஷ்டங்கள் மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிக அக்கறை கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி காணப்படும். வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும். உத்தியோக நிமித்தம், தொழில் நிமித்தம், வியாபார நிமித்தம் அசையா பொருள் சேர்க்கையெல்லாம் ஆனந்தத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு காணப்படுவது தான் ஆச்சரியத்தின் அமைப்பு. தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அரசு துறை, தனிப்பட்ட துறையில் ப்ரமோஷன்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துவிட்டு தான் அதிகாரிகள் செல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஒர்க்மேன்ஷிப் அப்படி இருக்கும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஆச்சரியத்தை தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. குடும்ப விஷயத்தில் சிறிய சண்டை சச்சரவுகள் கூட பெரிதாகலாம். கோளர் பதிகத்தை யார் கேட்கிறார்களோ இல்லையோ மீனராசிக்காரர்கள் கேட்பது முக்கியம். உத்தியோகத்தில் மற்ற விஷயத்தில் சாதனையை செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்ப விஷயத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்வது நன்மை தரும் மீனராசிக்காரர்களுக்கு. இதுவரை 8/1/2024 முதல் 14/1/2024 வரை உள்ள நாட்களுக்கு உண்டான பலன்களை ஜோதிட நேரத்தில் பார்த்தோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.